ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்மேப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் டு என்மேப். என்மேப்னா என்ன வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் பண்ணிடுறேன். என்மேப் அப்படிங்கிறத ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா ஐபி அட்ரஸஸையும் நம்மளோட ஹோஸ்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணக்கூடியது தான் என்மேப். இதோட மெயின் பர்பஸ். ஓகேங்களா? வாட் இஸ் என்மேப்? ஸோ என்மேப்னா என்ன? என்மேப் இஸ் எ நெட்வொர்க் மேப்பர். இது நெட்வொர்க் மேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ் டு போர்ட் ஸ்கேன் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன். இப்போது நம்ம ஒரு நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கில் உள்ள எல்லா ஐபி அட்ரஸையும் ஸ்கேன் பண்ணி என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது, என்னென்ன ஐபி அட்ரஸ் எல்லாம் அவைலபிளில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நமக்கு எடுத்துக்காட்டும். அண்ட் தென் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் அப்படிங்கிறது வேர்ஷன் ஸ்கேன். அதாவது வேர்ஷன் ஸ்கேன் அப்படின்னா இப்போது இது எஃப்டிபினா எஃப்டிபியில் என்ன வேர்ஷன், ஓகேங்களா? எஃப்டிபினா எஃப்டிபியில் என்ன வேர்ஷன், எஃப்டிபி ப்ரோவா இல்லை எஃப்டிபிடியா? ஸோ அந்த மாதிரி நிறைய வேர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு போக போக அதை உங்களுக்கு நான் சிம்பிளாக ரொம்ப புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அந்த நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை லைவ் ஹோஸ்ட் இன் த நெட்வொர்க். அதாங்க நம்மளோட நெட்வொர்க்கில் என்னென்ன ஹோஸ்ட்லாம் லைவில் இருக்குது அப்படிங்கிற, என்னென்ன ஐபி அட்ரஸ்லாம் நம்மளோட நெட்வொர்க்கில் இணைஞ்சிருக்கு, ஜாயின் ஆகிருக்கு. இப்போ ஒரு ஒய்ஃபை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ இப்போ அந்த ஒய்ஃபை ரவுட்டர், அதாவது அந்த ஒய்ஃபையை ஸ்கேன் பண்ணுறீங்க, அந்த நெட்வொர்க்கில் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற ஐபி அட்ரஸஸ்லாம் காமிக்கும். இப்போ உங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மொபைல் காட்டும், லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லேப்டாப் காட்டும், பிசி கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை வேறு டிவைஸ், டேப்லெட்டு, ஸோ இந்த மாதிரியான டிவைஸஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஐபி அட்ரஸ் காட்டும். ஸோ நெட்வொர்க் எதில் நம்மளோட நெட்வொர்க் எப்படி கிடைக்கிது அப்படின்னா ஐபி அட்ரஸ் மூலியமாக தான் நமக்கு நெட்வொர்க் கிடைக்கிது. ஸோ நெட்வொர்க்கு கொடுக்குறது ஐஎஸ்பி ப்ரொவைடர், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க, ஐஎஸ்பி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், ஸோ வோடாஃபோன், இவங்கெல்லாம் ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இவங்க தான் நமக்கு நெட்வொர்க்கை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஐபி அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நெட்வொர்க் கிடைக்கும், இல்லை அப்படின்னா கிடைக்காது. டிஃபால்ட்டாகவே நம்மளோட மொபைலு, ஸோ லேப்டாப்பில் டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஸோ இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஐபி அட்ரஸ் தேவை, ஓகேங்களா? ஸோ என்னென்ன பண்ணலாம்? ஓப்பன் போர்ட்ஸு, சர்வீஸ் வெர்ஷன் டிடெக்ஷன், டைம் ஸ்கேனிங்கு, ஓஎஸ் டிடெக்ஷன். ஓப்பன் போர்ட்ஸ்னால் என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது, எஃப்டிபி, HTTPS, எஸ்எம்பி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் போக 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 உங்களுக்கே நான் காட்டுறேன். ஸோ என்னென்ன போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குதுன்னு காட்டுறது. ஸோ சர்வீஸ் வெர்ஷன் டிடெக்ஷன், ஸோ நான் சொன்ன மாதிரி தான், என்ன வேர்ஷன்ஸு, என்ன டைப்பான வேர்ஷன்ஸு, அதுக்கு வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா. அண்ட் தென் டைம் ஸ்கேனிங் ஒரு நெட்வொர்க்குள்ளே எப்படி ஃபாஸ்ட்டாக டைம் ஸ்கேன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் சிம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சுருவேன். ஸோ ஓஎஸ் டிடெக்ஷன் அப்படிங்கிறது என்ன டைப்பான ஓஎஸ், இப்போ விண்டோஸா, மேக்கா, லினக்ஸா, ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஸா, ஸோ இந்த மாதிரி இதுதான் ஓஎஸ். ஸோ என்னென்ன ஓஎஸ் எல்லாம் லைவில் இருக்குது அப்படின்றத இது எடுத்து காட்டியிருந்தேன் என்மேப். ஸோ இதாங்க என்மேப்னா. ஸோ என்மேப்னா உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா, ஓகே கைஸ், இப்போ நம்ம லினக்ஸ்குள்ளே இருக்கோம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினலை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்மேப்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். என்மேப்போட கமாண்டு -h. இந்த என்மேப் -h அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான கமாண்ட்ஸை எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து கொடுக்கும். -hங்கிறது ஹெல்ப் கமாண்டு. இந்த ஹெல்ப் கமாண்ட் என்ன பண்ணுன்னா, இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, என்மேப்போட கமாண்ட்ஸு இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம்.
டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷனு, ஹோஸ்ட் டிஸ்கவரி, ஸ்கேனிங் டெக்னிக்கு, போர்ட் ஸ்பெசிஃபிகேஷனு, சர்வீஸ் வெர்ஷன் டிடெக்ஷனு, ஸ்கிரிப்ட் ஸ்கேன், இது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து இந்த ஹெல்ப் கமாண்ட் வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு என்மேப்போட கமாண்ட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது என்மேப் ஸ்கேன் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். என்மேப் ஸ்கேன் பண்ண எந்த ஒரு டார்கெட்டை எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து தேவையானது. ஐபி அட்ரஸ் அப்படி இல்லைன்னா டொமைன் நேம், இந்த தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற என்னோடய மிஷின், என்னோடய நெட்வொர்க்குள்ளேயே நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய மெட்டாஸ்ப்ளாய்ட். இது வந்து ஒரு வல்னரபிள் மிஷினு. ஸோ இதுக்கு வந்துட்டு இதை வந்து நான் இப்போ வந்து ஸ்கேன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட நெட்வொர்க்கை வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாண்ட்டு ARP -scan -L ARP-scan -L இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நெட்வொர்க்குள்ளே என்னென்ன டிவைசஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து தெளிவாக வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டும். இப்போ வந்துட்டு என்னோடய இதில் வந்துட்டு 4 விதமான டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஒன்று என் ரவுட்ரு, இது வந்து VMware அப்படிங்கிறது என்னோடய மெட்டாஸ்ப்ளாய்டபிள் மிஷினு. தென் இது வந்து என்னோடய டெல் லேப்டாப் இதோட இது. ஸோ என்னோடய ஐபி அட்ரஸ் என்னன்னு பார்த்துடலாமா? 43. ஓகேங்களா? என்னோடய ஐபி அட்ரஸ் 43. இப்போ வந்துட்டு நம்ம நார்மல் என்மேப் ஸ்கேன் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம மிஷினோட ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு வந்து தெரியும் 44. நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட மிஷினோட இது வந்து 44. இப்போ அந்த ஐபி அட்ரஸை தான் நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். எந்த ஒரு ப்ரெஷருமே கொடுக்காம நார்மலாக ஒரு என்மேப் ஸ்கேன் இப்போ வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து என்மேப்னு கொடுத்துட்டு இப்போ டார்கெட்டோட ஐபி அட்ரஸ் 192.168.1.44 இது வந்துட்டு நார்மலாக ஒரு ஸ்கேன் பண்ணுறோம். எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் நார்மல் ஸ்கேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நமக்கு வந்து என்னென்ன போர்ட்டெல்லாம் ஓப்பனில் இருக்குது எல்லா டீட்டெயிலையும் வந்து எடுத்து கொடுத்துருச்சு. பார்த்தீங்களா? பாருங்கள், என்ன டைமிங்கில் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு, என்ன டேட்டு, என்ன டைமிங்கு அப்படின்ற கொண்டு நமக்கு வந்து காட்டும். நான் டைமை அவ்வளோவா செட் பண்ணல இதில். அண்ட் தென் என்மேப் ஸ்கேன் ரிப்போர்ட் ஃபார் இந்த ஐபி அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸோட ரிப்போர்ட் இது வந்துட்டு. ஓகேங்களா? 977 க்ளோஸ்டு டிசிபி போர்ட்ஸ் வந்து இருக்குது. தென் ஓப்பன் போர்ட்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ஸுன்னு இருக்குது. பார்த்தீங்களா? போர்ட்ஸுன்னு இருக்கிறது வந்துட்டு இதுதான் டிசிபி போர்ட்ஸு, யூடிபி போர்ட்ஸு. இந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் நமக்கு வந்து சர்வீசஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸ்டேட்னா ஓப்பனில் இருக்கா, க்ளோஸில் இருக்கா, அல்லது ஃபில்டரில் இருக்கா. ஃபில்டரில் இருக்குன்னா இப்போது ஃபயர்வால் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஃபயர்வாலில் ஐடிஎஸ், ஐபிஎஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஐடிஎஸ்னால் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், ஐபிஎஸ்னால் இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். அதெல்லாம் உங்களுக்கு போக போக வந்து தெரியும். அண்ட் சர்வீசஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டிபி, SSH, டெல்நெட்டு, SMTP, டொமைனு, HTTP. ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பன் போர்ட்ஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்குது இந்த சர்வீஸ் எல்லாமே. ஸோ இதுக்காக தான் மெட்டாஸ்ப்ளாய்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் வந்துட்டு ஒரு டெஸ்டிங் மிஷின் தான் இது வந்துட்டு. ஓகேங்களா? பார்த்தீங்களா? இதோட மேக் அட்ரஸ், அந்த மெட்டாஸ்ப்ளாய்ட் மிஷினோட மேக் அட்ரஸ். அண்ட் தென் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு. தென் ஒரு ஹோஸ்ட் அப்பில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கு. ஒரு ஹோஸ்ட் வந்து அப்பில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு. ஓகேங்களா?
ஒரு ஐபி அட்ரஸ் தான் கொடுத்தோம், ஒரு ஐபி அட்ரஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கு. இப்போது கிளியர் கொடுத்துட்டு என்மேப் 2-3 ஐபி அட்ரஸ் வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வாங்கலாம். 192.160.1.41, 192.160.40, 192.168.1.44. ஸோ இந்த 3 ஐபி அட்ரஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை ஸ்கேன் பண்ணட்டும். பார்த்தீங்களா, 3 ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். 3 ஹோஸ்ட்டு, 3மே அப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், 1000 க்ளோஸ்டு டிசிபி போர்ட்ஸ், 1000 போர்ட்ஸ் க்ளோஸாக இருக்குது இந்த ஐபி அட்ரஸில். இதில் 41ல் 44ல் இந்த போர்ட்ஸ் எல்லாம் ஓப்பன் இருக்குது. இது நம்ம மெட்டாஸ்பைட்டோட மிஷினு. அண்ட் தென் இதில் 43ல் வந்துட்டு 1000 போர்ட்ஸ் ஆனில் இருக்குது. பட் ஸ்டேட்டஸ் வந்து இக்னோர் பண்ணியிருக்கு. அதாவது 1000 போர்ட்ஸ் வந்து க்ளோஸ்டு டிசிபி போர்ட்ஸ் அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா. ஸோ 3 ஐபி அட்ரஸ் கொடுத்தோம், 3 ஹோஸ்ட்டுமே அப்பில் தான் இருக்குது. இப்போது நான் வந்துட்டு இப்படி தான் ஸ்கேன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ நம்ம இப்படியும் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கிளியர் பண்ணிவிட்டு என்மேப் 192.168.1. இப்போது 40ல் இருந்து எனக்கு 50 வரைக்கும் இந்த 10 ஐபி அட்ரஸ் வந்து இருக்குது. 40லேருந்து 50னா 10 ஐபி அட்ரஸ் வந்து இருக்குது. ஸோ இப்படி கொடுக்கலாம், இப்படியும் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தா எப்படி ஸ்கேன் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா 94% வந்து நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு. என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கேனிங் வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னு காட்டும். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்கேன் ஆகிடுச்சு. 11 ஐபி அட்ரஸ் வந்து இதாக இருக்குது. 4 ஹோஸ்ட் வந்து அப்பில் இருக்குது. ஓகேங்களா, 4 ஹோஸ்ட் வந்து அப்பில் இருக்குது. 41, 42, 44 அண்ட் தென் 43. 4 ஹோஸ்ட் வந்து அப்பில் இருக்குன்னு காட்டிடுச்சு. ஓகேங்களா, இப்படி தான் வந்துட்டு இப்படியும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஸோ நம்ம ஐபி அட்ரஸ் மட்டும்தான் ஸ்கேன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஸோ நம்ம டொமைன் நேம் வந்து கொடுத்து கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். டொமைன் நேம் கொடுத்து கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போது என்மேப் facebook.com, அதுக்கப்புறம் வந்துட்டு instagram.com கொடுக்கலாமா? instagram.com. இது எல்லாமே எக்ஸ்டர்னல் டொமைனு, நம்மளோட நெட்வொர்க்குள்ளே கிடையாது. நம்மளோட நெட்வொர்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து எடுத்து கொடுக்கும். இது வந்துட்டு லேட் ஆகும். இப்போ நான் எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்குள்ளே போகிறதுனால இப்போ நமக்கு வந்து லேட் ஆகும். ஓகே, இது ஒரு பக்கம் ஸ்கேன் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இன்னொன்று வந்து பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து கமாண்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்துட்டு எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்துடலாம். -IL இன்க்ளூட் லிஸ்ட் ஆஃப் ஃபைல். ஓகே, இன்க்ளூட் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்னால் இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலை கொடுக்கறதுக்கு தான் அந்த ஃபைலில் இருக்கிற ஐபி அட்ரஸஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணும். இப்போது ஒரு நார்மலாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி, ஒரு நிமிஷம் இருக்க நானே காட்டிடுறேன். நேனோ இப்போது 123.txt அப்படின்னு கொடுத்துட்டு ஐபி அட்ரஸ் வந்து கொடுக்கலாம். 192.168.1.41, 41,
42, 45, 44, 48, 49, 58, 60, 62, 72. ஸோ நம்ம இத்தனை ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போது இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறேன். இதற்கா 123.txt இந்த txt வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். இந்த கமாண்டை வச்சு நம்ம வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். என்மேப்லேயுமே காட்டிடுறேன். இந்த பாருங்கள், -il இன்புட் ஃப்ரம் லிஸ்ட் ஹோஸ்ட். ஓகேங்களா. இப்போது nmap -il 123.txt இதை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் உள்ள ஐபி அட்ரஸ் எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணும். ஓகே, இது ஸ்கேன் பண்ணி முடிக்கட்டும். ஓகே, இங்கே பார்த்தீங்களா நமக்கு வந்து facebook.com-ஐயும் instagram.com-ஐயும் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கு. facebook.com-ல் வந்துட்டு நமக்கு வந்து 4TT வந்து ஓப்பனில் இருக்குது, 443யும் ஓப்பனில் இருக்குது, HTTP-யும் HTTPS-ம். இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 480 வந்து ஓப்பனில் இருக்குது, 443யும் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து எக்ஸ்டர்னல் நெட்வொர்க்கு பார்த்தீங்களா, ஐபி அட்ரஸ்ஸு இங்கே பாருங்கள். ஃபேஸ்புக்கோட ஐபி அட்ரஸ், இன்ஸ்டாகிராமோட ஐபி அட்ரஸ். ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஸ்கேன் பண்ணிடுச்சு பாருங்கள். நான் 10 ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதில் 3 ஹோஸ்ட் அப்பில் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கு. அந்த 3 ஹோஸ்ட்டு 44, 42, 41 இந்த 3 ஹோஸ்ட் அப்பில் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இந்த -il அப்படின்ற கமாண்ட் வந்துட்டு இப்படி தான் கொடுக்கணும். ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட்டு கமாண்ட் என்னன்னு பார்க்கலாம். நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கமாண்ட் மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எல்லா கமாண்டும், நிறைய கமாண்ட், ஏகப்பட்ட கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளோவா வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப முக்கியமான கமாண்ட்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஓகே, -exclude the exclude port range scan. இப்போது போர்ட் ரேஞ்ச் ஸ்கேன்னா இப்போது இத்தனை ஐபி அட்ரஸில் இருந்து nmap 192.168.1.41 இருந்து 52 வரைக்கும் நான் வந்து ஸ்கேன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்க்ளூடுனா எனக்கு இதில் 45 ஐபி அட்ரஸ் வந்து எனக்கு வேணாம்ப்பா, 45 ஐபி அட்ரஸ் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இப்போது -execlud எக்ஸ்க்ளூட் அப்படின்னு கொடுத்துட்டு, அதாவது வந்து அந்த ஐபி அட்ரஸ் வந்து அந்த ஐபி அட்ரஸை மட்டும் வந்து ஸ்கேன் பண்ணாது. 192.168.1.45. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ஐபி அட்ரஸ்க்குள்ளே இத்தனை ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ 41லேருந்து 52 வரைக்கும் ஸ்கேன் பண்ணுறோம். எனக்கு வந்துட்டு 45 ஐபி அட்ரஸ் வந்து எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூட் -exclude அப்படின்ற கமாண்டை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸை மட்டும் ஸ்கேன் பண்ணாது, மித்த எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி நமக்காக கொடுக்கும். இப்போ என்டர் கொடுப்பேன். பார்த்தீங்களா, 11 ஐபி அட்ரஸ் வந்து நமக்காக ஸ்கேன் பண்ணியிருக்கு. அதில் 5 ஹோஸ்ட் வந்து அப்பில் இருக்குது. 45 மட்டும் விட்டுட்டு
மித்த எல்லா ஐபி அட்ரஸையும் வந்து நமக்காக வந்து ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த எக்ஸ்க்ளூட் அப்படின்ற கமாண்ட் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு -exclude ஃபைல், exclude list of IP. இந்த இதை வந்துட்டு என்ன காட்டுறேன். ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போது எனக்கு வந்து nmap 192.160.1.41 to 52 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ii.txt அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது 192.160.1. நம்ம வந்து இங்கே வந்து 41லேருந்து 52 வரைக்கும் கொடுத்துருக்கோமா. எனக்கு இந்தந்த ஐபி அட்ரஸ்லாம் வேணாம் அப்படின்னு கொடுக்குறோம். 42 ஐபி அட்ரஸ் வந்து வேணாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு 43 ஐபி அட்ரஸ் வந்துட்டு வேணாம். 8.1.44 ஐபி அட்ரஸ் வந்து வேணாம். 168.1.48 ஐபி அட்ரஸ் வந்து வேணாம். ஸோ இந்த 4 ஐபி அட்ரஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் லிஸ்ட் ஆஃப் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி நான் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போது அந்த ஃபைலை வந்து இங்கே கொடுக்கணும். இப்போது -exlud exclude file exclude ஃபைல் நேம். அந்த டார்கெட் அந்த ஐபி அட்ரஸ் வந்து வேணான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு எந்த ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபைலோட நேமை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம வந்துட்டு ஐன்னு சேவ் பண்ணி வச்சுருந்தோமா .txt. இப்போ வந்துட்டு என்டர் கொடுப்போம். இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற ஐபி அட்ரஸை தவிர்த்துட்டு மித்த எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கும். பார்த்திங்களா, நம்மளோட மெட்டாஸ்ப்ளாய்ட் மிஷினை வந்து காணோம். 44 அந்த ஐபி அட்ரஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுச்சு. ஸோ நமக்கு வந்து 41 ஐபி அட்ரஸ்ஸு, 46 ஐபி அட்ரஸ்ஸு இதெல்லாம் வந்துட்டு எடுத்து கொடுத்துருக்கு, ஸ்கேன் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கு. 8 ஐபி அட்ரஸ் வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கு, 2 ஹோஸ்ட் வந்து அப்பில் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ இதுதான் எக்ஸ்க்ளூட் ஃபைல் அப்படின்னு சொல்கிறது. அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு -ir சூஸ் ரேண்டம் டார்கெட். அதாவது வந்து இது வந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு டார்கெட்டை வந்து ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து அந்த ஐபி அட்ரஸ் வந்து ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். இது வந்து அவ்வளோவா ரொம்ப வந்து முக்கியம் கிடையாது. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதாவது வந்துட்டு சூஸ் ரேண்டம் டார்கெட்ஸ். nmap -ir அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது 23 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நார்மலாக ஒரு நம்பர், ஹோஸ்ட் நம்பர் அப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஹோஸ்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். சும்மா 23 இல்லை 24 இல்லை 52 ஏதாவது ஒரு ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்காக வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லுவோம். அதுவும் இங்கே பாருங்கள், ஸ்கேன் பண்ணிடுச்சா. இது வந்துட்டு எக்ஸ்டர்னலில் இருக்கிற ஒரு நெட்வொர்க்கு. எல்லாமே ஃபில்டர்டு அப்படின்னு காட்டுது. எல்லாமே வந்துட்டு ஃபில்டர் அப்படின்னு காட்டுது. ஸோ ஃபில்டர் அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஃபயர்வால் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் எல்லாமே ஃபயர்வால் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த போர்ட்டில் இந்த ஐபி அட்ரஸில் ஃபயர்வால் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஐஆரோட -ir யூசேஜ். 23 ஐபி அட்ரஸ் வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு ஹோஸ்ட்டு தான் அப்ளை இருக்குது அப்படின்னு காட்டுது. பார்த்தீங்களா? 23 ஐபி அட்ரஸ் வந்து ஸ்கேன் பண்ணி. ஓகே கைஸ்,
அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கான செக்ஷன் வந்து அவ்வளோதான். இந்த கமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவுமே வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஹோஸ்ட் டிஸ்கவரினா என்ன அப்படின்ற வந்து நான் நெக்ஸ்ட்டு பார்ட் போடுவேன். அடுத்த வீடியோவில் வந்து ஹோஸ்ட் டிஸ்கவரி அப்படின்னா என்னன்னு போடுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஹோஸ்ட் டிஸ்கவரினா என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா? நம்மளோட சேனலை வந்து இனி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் தென் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ கைஸ். பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.